முன்னாள் திமுக அமைச்சர்கள் வந்து அதிகமா லஞ்சம் வாங்கினதா வந்து நிறைய கல்வி தலைவர்கள்லாம் வந்து குற்றம் சாட்டிட்டாங்க. அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் பதில் சொல்லணும். ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும், அல்லது யாருக்கிட்ட நாங்க வாங்கணும் சொல்லுங்கன்னு அவங்க கேட்கணும். இதை ரெண்டையும் விட்டுட்டு அவர்கள் வந்து இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கைனா, லஞ்சம் வாங்கினா திருப்பி பிடிச்சா பழி வாங்குறதுன்னா அதுக்கு பொருள். நீங்க வந்து அதற்கான பதில் அது அல்ல. அவர்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கான பதில் பழி வாங்குகிறார்கள், அரசியல் நோக்கமான நடவடிக்கை என்று அவர்கள் சொல்வது தவறு. அவர்கள் அதற்கு சரியான பதிலை சொல்லணும். நாங்க வாங்கல, அல்லது யார் வாங்கினாங்கன்னு சொல்லுங்க, யாருகிட்ட வாங்கினாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கணும். இப்ப வந்து ஸ்ரீதர் வெப்பு என்று ஒருவர் சொல்லி இருக்கிறார், நான் வந்து இலவசமான கல்விக்காக அதை நான் கட்டினேன், ஆனா என்கிட்ட பெரிய தொகை கேட்டாங்க, என்னால நான் கொடுக்க விரும்பல, ஆனா இந்த புது ஆட்சி வந்தது, எனக்கு தபால்லையே அனுமதி வந்துடுதுன்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க மறுங்க அல்லது அதை ஏத்துக்குங்க. ரெண்டுமே இல்லாம அரசியல் பழிவாங்க நடவடிக்கைனா இதுல என்ன பழி வாங்குறது? இதே மாதிரிதான் ஒவ்வொரு குற்றச்சாட்டும். ஒரு குற்றச்சாட்டை நேர்மையாக நாம் கையாள வேண்டும், அதற்கான நம்முடைய கருத்தை சொல்ல வேண்டும். ஒன்று உண்டு என்று சொல்ல வேண்டும், அல்லது இல்லைன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது உடனே ஆதாரப்பூர்வமா வெளியில வந்தா நீங்களும் ஆதாரத்தை சொல்லணும். அதுதான் அல்லது மேகதாது அணை என்பது சட்டத்திற்கு புறம்பாக அதை செய்ய வேண்டும் என்று கர்நாடகா விரும்புகிறது. கர்நாடகாவில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுகிறார்கள். காரணம் அது அவர்களுடைய அரசியல். தமிழகம் நியாயமாக பாதிக்கப்படுகிற ஒரு மாநிலமாக இருக்கிறது. எனவே அந்த அணை வேண்டாம் என்று நாம் சொல்வது உணர்ச்சியினால் மட்டுமல்ல, நம்முடைய தேவையை கருதி. கர்நாடகத்திற்கு தேவையான தண்ணீர் அவர்களுடைய அணைகளில் இருக்கின்றன. ஆனால் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் நம்முடைய அணைகளில் இல்லை. எனவே நம்முடைய நியாயம், நம்முடைய கோரிக்கை நியாயமானது. ஆனால் அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் தவறானது. இதில் எந்த கட்சி செய்கிறது என்பது பொருள் அல்ல. கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு இருந்தாலும் கூட அவர்கள் மேகதாது அணையை கட்ட வேண்டும் என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்நாடகத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்துல பாமகவினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் ராகுல் காந்தி இதில் தலையிட வேண்டும் என்று சொல்வது பாரதிய ஜனதாவை, மோடியை, அமித்ஷாவை மகிழ்விப்பதற்காக அவர் சொல்லுகிறாரே ஒழிய உண்மையான அக்கறையோ உணர்வோ அவருக்கு கிடையாது. அவரும் இதில் அரசியல் செய்ய வேண்டும் என்று கருதுகிறார். அது தவறு. எந்த ஒரு அகில இந்திய தலைமையும் ஒரு மாநில பிரச்சனையில் தனிப்பட்ட முறையில் வேண்டுமானால் தங்களுடைய கட்சிக்காரர்களிடமோ அல்லது எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களிடையோ பேசலாமே ஒழிய அவர்களும் உணர்ச்சியை தூண்டுகிற மாதிரி அறிக்கை விடுவது என்பது சாத்தியம் இல்லை. அதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் சொன்னேன், கர்நாடகத்தில் பாமக இருக்குமே ஆனால் அவர்கள் கூட மேகதாது அணையை கட்ட வேண்டும் என்றுதான் சொல்லுவார்களே ஒழிய அன்புமணியினுடைய வார்த்தையை கேட்டு கட்டக்கூடாது என்று சொல்ல மாட்டார்கள். இது ஒன்று. இரண்டாவது, அன்புமணி அவர்கள் ராகுல் காந்தி லட்சத்தீவுல, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல அங்கே அவர்கள் அமைக்க போகிற விமான நிலையம், அவர்கள் அமைக்க போகிற பாரதிய ஜனதாவினுடைய முயற்சியால் அமைக்க போகிற துறைமுகங்கள், இவைகளுக்கெல்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஏன்னா இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல காட்டை அழிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், அது எந்த ஒரு மாநிலத்திற்கும் எதிரான பிரச்சனை அல்ல. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய மக்களுடைய ஒரே பிரச்சனை தான். அங்க வந்து இன்னொரு மாநிலம் போய் அதை கட்டல, அல்லது இன்னொரு மாநிலம் போய் அதை அழிக்கணும்னு சொல்ல. எனவே அந்த வகையில அந்த ஒரு மாநிலத்தினுடைய கருத்தை ராகுல் காந்தி அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார். இரண்டாவது, அங்க நீங்க வந்து அவ்வளவு பெரிய காட்டை அழித்து விமான நிலையமோ அல்லது துறைமுகமோ கட்ட வேண்டும் என்பது தேசத்தினுடைய நலன் கருதி அல்ல. ஒரு பெரிய தொகையை அங்கே நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள்,
அந்த முதலீட்டை வைத்து அதானி அவர்கள் அங்கே வேலை செய்ய போகிறார். எனவே இந்தியாவினுடைய நிதி ஒரு தனி மனிதருக்கு செல்லக்கூடாது, அவருடைய வளர்ச்சிக்காக அவருடைய முன்னேற்றத்திற்காக அது போகக்கூடாது என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி சொல்கிறாரே ஒழிய ராகுல் காந்திக்கு வேறு எந்த விதமான கொச்சையான மன உணர்வோ அல்லது ஒரு தரப்பு சிந்தனைகளோ அவருக்கு கிடையாது. எனவே அன்புமணி அவர்கள் தன்னுடைய அறிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் 2-3 முறை அதை யோசிக்க வேண்டும். எந்த 2 மாநிலங்களுக்கும் இடையேயான பிரச்சனை அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இல்லை, அது ஒரு மாநிலத்தினுடைய தேவை. ஆனா மேகதாது அணை என்பது கர்நாடகத்துக்கும் தமிழகத்திற்குமான பிரச்சனை. அதை முள்ளுல விழுந்த சீலையை எடுக்கிற மாதிரி தான் ஜாக்கிரதையா செய்யணுமே ஒழிய பிடிச்சி வேகமா இழுத்தீங்கன்னா கிழிஞ்சிடும். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்க, உரிமைன்னே கிடையாதுங்க. உரிமை இருக்கு, உரிமை இல்லைன்னு இல்லை. ஆளுநருக்கு சில உரிமைகள் இருக்கிறது. என்னன்னா, ஒரு முதலமைச்சரை ஆளுநர் அழைக்கலாம், ஒரு தலைமை செயலாளருக்கு ஆளுநர் சம்மன் அனுப்பலாம், ஒரு டிஜிபிக்கு ஆளுநர் சம்மன் அனுப்பலாம். வேற யாரும் உங்களுக்கு சம்மன் அனுப்ப முடியாது. அது அவருக்கு தான் அந்த ரைட். நீங்க எப்படி எங்களுக்கு அனுப்பலாம்னா நம்ம கேட்க முடியும்? அது இருக்கு சட்டத்துல. அது மாதிரி அவர் கருத்து எதையாவது சொல்லியிருக்க கூடும். அவர் அதை மாநில அரசாங்கம் அது சரியா தவறா என்று அவர்கள் தான் ஆராய்ச்சி. இல்ல, ஒத்துழைக்க கூடாதுன்னு சொன்னா தப்புதான். ஒத்துழைக்காம இருக்க முடியாது. இல்ல, எனக்கு என்னன்னு தெரியல, நான் அதை பார்க்கல, நீங்க சொல்றீங்க நான் பார்க்கல. அப்படி சொல்லி இருந்தால் அது சரி. கண்டிப்பா எங்க ஆளுநருக்கு தானே போய் நீங்க முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்க. ஸ்டாலின் அங்க எடுத்துக்கிட்டாரு, ஜெயலலிதா அங்க எடுத்துக்கிட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்க எங்க எடுத்துக்கிட்டாங்க. நீங்க அப்படின்னா உங்க ஆபீஸ்ல எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் அங்க போறீங்க? பிரதர், 2 நாளா ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னோன்னு அடுத்த கேள்விக்கு போக கூடாது. அவர்கிட்ட கேளுங்க, நல்லா இருக்கு. தமிழகத்துல குதிரை பேரங்கிறது அதிகமா பேசப்படுது. 2 தரப்புல இருந்து சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, குதிரை பேரம் நடக்குது. அதோடைய இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கிறது. பல மாநிலங்கள்ல, அதுவும் குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள்ல அப்படியே ஒரு கட்சியினுடைய எல்லா எம்எல்ஏவும் விலைக்கு வாங்கி ராஜினாமாலாம் பண்றது இல்லை, அப்படியே வாங்கி இவங்க கட்சியில சேர்த்து அமைச்சரவை அமைச்சிடுறாங்க. இன்னைக்கு பிஜேபியில பார்லிமெண்ட்லயே கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் பிற கட்சிகள்ல இருந்து வந்தவங்க தான். திமுகவிலேயே பாதி அமைச்சர்கள் அதிமுகவில இருந்து வந்தவங்க தான். அவங்களாம் என்ன ஆரம்பத்துல இருந்தே திமுகவிலேயே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா பீரியட்ல திமுகவில இருந்து நிறைய பேரை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஏன் நரசிம்மராவே கூட ஆட்சிக்கு வருகிற பொழுது மைனாரிட்டி கவர்மெண்ட், ஆட்சி முடிகிறப்ப ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஆனா இவங்க என்ன ஒரு சிறப்புன்னா, இவங்க கிட்ட இன்னொரு கட்சியில இருந்து அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, தேர்தலில் நின்று வெற்றி பெறுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யறேங்கிறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தன்மை தானே. அதை குறையே சொல்ல முடியாது. இதுல குதிரை பேரம் கழுது பேரம்லாம் எங்க இருக்கு? நல்லா கிடையாது. இல்ல, இன்னைக்கிட்ட யார் வேணாங்கிறா? அவங்க கட்சி முடிவு நம்ம போய் அதில் தடையா சொல்லணும்.